ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிரயோஃபைட்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்கே பார்த்தோம், நம்ம பிரிமிட்டிவ்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வந்து பிரயோஃபைட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பிரயோஃபைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் வந்து பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவர பெரும்பிரிவினுடைய நீர்நில வாழ்வன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது என்ன ஆயிடுச்சு, நம்ம முன்ன ஆல்கே பார்த்தோம், என்னது அது ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கலாம், மெரைன் வாட்டர் இருக்கலாம், வெட் ஏரியாவில் இருக்கும் நம்ம பார்த்தோம். ஆனால் இது என்ன பண்ணால் வந்து லேண்டுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா, டெரஸ்ட்ரலுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி வந்தாலுமே என்னன்னா அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதோட ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்து என்ன ஆகணும்னா வந்து நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வாட்டர் வந்து எசென்ஷியல் சொல்றாங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. ஓகேவா, ஸோ வந்து இது வந்து டெரஸ்ட்ரியலுக்கு வந்துருது நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். ஓகேவா, நான் வாஸ்குலர் என்னது, இங்க சைலமும் ஃப்ளோயமும் வந்து இருக்காது. ஓகேவா, இதுவே டெரஸ்ட்ரியல் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு இது மட்டும் இருந்துச்சுன்னு சொல்ல வந்து டெரிட்டோஃபைட் நம்ம சொல்லலாம். ஏன்னா டெரிட்டோஃபைட்ல வந்து சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ டெரஸ்ட்ரியல் நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பிரயோஃபைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன கிடையாது, சைலமும் ஃப்ளோயமும் வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. பிரயோஃபைட்ஸ் வந்து லேண்ட் அண்டு வாட்டர். ஓகேவா, ஸோ அதனால வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் வந்து பிளான்ட் கிங்டம் சொல்றாங்க. வாட்டர் இஸ் எசென்ஷியல் டு கம்ப்ளீட் வந்து தேர் லைஃப் சைக்கிள். அதனுடைய வாழ்க்கை சுழற்சி முடியணும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, வாழ்க்கை சுழற்சிக்கு வந்து நீர் வந்து அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலாமா, ஃபாதர் ஆஃப் பிரயாலஜி. ஓகேவா, ஆமா தானே, எனி ஐடியா தெரியுமான்னு கேட்குறேன்பா உங்களை. சிவராம் காஷ்யப் இவர் புக் எழுதியிருக்காரு. லிவர்வோர்ட்ஸ் Himalayas and Punjab plains. ஓகேவா, ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரயோஃபைட்ஸு. இதில் மூணாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஹெப்பாட்டிசியே, ஆந்தோசெரட் வந்து மியூஸ்கின்னு சொல்லிட்டு, லிவர் ஹர்ட்ஸ், ஹார்ன்வர்ட்ஸ் அண்டு மோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்போரோபைட்டு, கேமிட்டோபைட்டு, புரோட்டோனிமான்னு சொல்லிட்டு மூணு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, கேமிட்டோபைட், புரோட்டோனிமா. ஓகேவா, ஸோ ஒன்றும் கிடையாது, என்னுடைய வந்து ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா இதுலேருந்து கேமிட்ஸ் வந்து வரும். கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, மேல் கேமிட்ஸ் அண்ட் வந்து ஃபீமேல் கேமிட்ஸ். இது சேர்ந்து ஃபியூஷன் ஆகி என்ன ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஜைகோட் ஃபார்ம் ஆகி அதே பிளான்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும். இது சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இது கேப்சூல். இந்த பகுதி இருக்கு இல்லையா, கீழே வந்து இந்த பிளான்ட் படி அப்படியே தான் இருக்கும். இந்த ஜைகோட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். ஓகே, இது சீட்டா, இது கேப்சூல் சொல்றாங்க. இங்க தான் என்ன இருக்குன்னா நிறைய ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ அந்த ஸ்போர்ஸ் வெடிச்சு என்ன ஆகுனா வந்து புதுசா வந்து பிளான்ட்ஸ் வந்து வரும். ஓகேவா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா வந்து புரோட்டோனியமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? அதாவது கேமிட்ஸை ப்ரொடியூஸ் ஒரே பிளான்ட் தான் கேமிட்ஸை உற்பத்தி பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்றாங்க வந்து கேமிட்டோபைட்டு.
அதுக்கப்புறம் சைகோட் ஃபார்ம் ஆகி என்னது ஸ்போரோஃபைட் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து உருவாகிற அந்த எங்க இதுதான் வந்து என்னன்னா புரோட்டோனியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆமாம், இந்த கேப்சூல் இருக்குல்ல இதுக்குள்ளதான் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் வெடிச்சு வந்த உடனே என்ன வந்து புதுசாக வந்து பிளான்ட் வர ஆரம்பிக்கும். அப்படி வர்றது என்ன சொல்றாங்க வந்து புரோட்டோனியமான்னு சொல்றாங்க. புரோட்டோனியம் அங்கே வர நியூ இதுதான் வந்து புரோட்டோனியமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஹெப்பாட்டிக்கா பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேஃபர்ட்ஸ் 3 பார்த்தோம் இல்லையா, மாசஸ் தான் ஹையரு, இது வந்து லோயர் ஃபார்ம் அப் வந்து பிரேஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி இருக்குன்னு வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா? அது வந்து பெருசாக ஒன்று கிடையாது, தரையோட வந்து ஒட்டி தான் இருக்குது. பாருங்கள், தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ ஸ்போரோஃபைட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அண்ட் வந்து ஷார்ட் லைடு ரொம்ப குறுகிய கலை தான் வால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஹெப்பாட்டிக்கல். நெக்ஸ்ட்டு போவோமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆந்தோசெரட்டி எக்ஸாம்பிள் வந்து ஆந்தோசெரஸ் சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த கேமெட்டோஃபைட்டுங்கிறதே வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அன்டிஃப்ரென்ஷியேட்டட் வந்து தாலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைசாய்ட்ஸுங்கிறது முக்கியம். ஓகேவா? ரைசாய்ட்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். பட் உண்மையான ரூட் வந்து கிடையாது. இந்த பிக்சர் பார்த்து உங்களுக்கு தெரியும். ஸோ பிளான்ட் இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? அது வந்து ஆனால் உண்மையான வேற கிடையாது, அது உண்மையான வேறே கிடையாது. பட் ரூட் மாதிரி இருக்காது, பார்க்கறதுக்கு என்ன சொல்றாங்க, அது பேர் என்ன சொல்றாங்க, ரைசாய்ட் சொல்றாங்க. ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்கன்னா ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து யூனிசெல்லுலர் வந்து அன்பிரான்ச்டு. இது வந்து புரோட்டீனியமல் வந்து ஸ்டேஜ் வந்து ஆப்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்போரோஃபைட்ஸ் வந்து ஃபுட் அண்டு கேப்சூல் சொல்லிட்டு பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்கி மாசஸ் எக்ஸாம்பிள் வந்து பினேரியான்னு சொல்றாங்க. பிரயோஃபைட்லேயே வந்து வெல் டெவலப்டு அப்படின்னா வந்து நம்ம வந்து மாசஸ் சொல்லலாம். ஓகேவா? ஸோ தேர் ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வந்து கேமெட்டோஃபைட் இஸ் டிஃப்ரென்சியேட்டட் வந்து ஸ்டெம்மு லீஃபு ரூட். ஓகேவா? கீழே வந்து ரைசாய்ட்ஸ் மறைஞ்சிருக்கு, இது லீஃபு, இது வந்து என்னது கேப்சூல். ஓகேவா? பிரிக்கப்பட்டு சொல்கிறாங்க. புரோட்டோனிமல் ஸ்டேஜ் இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்போரோஃபைட்டுமே வந்து ஃபுட்டு சீட்டா கேப்சூல்ஸ் நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். இதில் இந்த ஏரியா போட்டு அப்படியே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரீசர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வந்து ரெட் தாலஸ் ஸ்பாக்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஃபைட்ஸ் இருக்குது. அது இருந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து நிலக்கரியாக மாறுது, பீட்டா வந்து மாறுது. ஓகேவா? ஸோ பீட்டுங்கிறது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வந்து கோல்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். ஓகேவா? என்னென்னது நிலக்கரி 4 வகைப்படும், தெரியுமா தெரியாதா? ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். கோல் வந்து 4 இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆந்த்ரசைட்டு, செகண்ட் பிட்டுமினஸ், தேர்டு வந்து என்னது லிக்னைட்டு, ஃபோர்த்தாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பீட் வந்து நார்தர்ன் யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கமர்ஷியலாக வந்து ஃபியூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெஷலி வந்து நெதர்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃபியூலை மட்டும் இல்லாமல் வேறு எதுக்குள்ள யூஸ் ஆகுதுன்னு வந்து நைட்ரேட். ஓகேவா? நைட்ரேட் எங்கே யூஸ் ஆகும்? ஃபெர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரௌன் டை அண்ட் டேனிங் மெட்டீரியல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இதுலேருந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்பாக்னமும் பீட்டை என்ன பண்ண அப்படின்னா வந்து வாட்டரை வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை இருக்குல்லையே அதில் வந்து பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. ஓகேவா? இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அசஸ்டன் அண்ட் ரீசன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நைட்ரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்க பாக்டீரியா பார்க்கும்போது நைட்ரிஃபிகேஷன் பார்த்தோம். என்ன நடக்கும் அந்த இடத்துல? என்ன ப்ராசஸ்? அம்மோனியா உப்பு வந்து நைட்ரைட்டாகவும் நைட்ரேட்டாகவும் மாறும். அதான் வந்து நைட்ரிஃபிகேஷன். 2 பாக்டீரியா பார்த்தோம். ஓகேவா? என்ன பாக்டீரியா? நைட்ரோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், 2 பாக்டீரியா. ஓகேவா?
நெக்ஸ்ட் போலாமா? என்னாச்சுப்பா? ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? நெக்ஸ்ட் வந்து மார்கான்சியா பாலிமார்பா அப்படிங்கிற ஒரு பிரயோஃபைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து நுரையீரலுடைய டியூபர் க்ளோசஸ் இருக்கு இல்லையா, புற்றுநோய் சாரி காசநோயை வந்து குணப்படுத்த வந்து பயன்படுது. ஓகே, மார்கான்சியா பாலிமார்பா வந்து நுரையீரல் காசநோயை குணப்படுத்த பயன்படுது. அதுக்கப்புறம் ஸ்பாக்னம் பிரயம் பாலிட்ரைக்கம் இதில் என்ன அது உணவை வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சாயில் வந்து ஃபார்மேஷனும் சரி சாயில் எரோஷன் தடுக்கிறத வந்து முக்கியமாக வந்து பங்கு வகிக்கிறாங்க யார்? இந்த பிரயோஃபைட்ஸ். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து அந்த கொஸ்டினில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. என்ன பார்த்தோம்? ஒன்று வந்து பீட்டு பார்த்தோம். அது என்ன பண்ணுறாங்க? நார்தர்ன் யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து கமர்ஷியலாக ஃபியூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பாக்னமுக்கும் பீட்டுக்கும் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம், அதனால வந்து ஹார்டிகல்ச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து எரிபொருளை மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? நைட்ரேட்டு, ப்ரௌன் ட்ரை இதெல்லாம் வந்து தரைக்க வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து பிரயோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம்? டெரிட்டோபைட்ஸ் பார்க்க போகிறோம்.